என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் கொடுத்தக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே போர்டு எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அப்போ அதாவது டே 17 வந்து பார்த்தீங்கன்னா சம் அண்ட் ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ அது என்னென்னா, இந்த ட்ரிக்னாமெட்ரியில் இந்த 2 புக் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமான புக் ஒர்க். சரி, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும்னா ஏதாவது 3 யூனிட்டை நம்ம ஃபுல்லாக தரவாக படிக்கணும். அதாவது ஃபஸ்ட் யூனிட் படிங்க, செகண்ட் யூனிட் படிங்க, 4th யூனிட். இந்த 3 யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தரவாக பண்ணிக்கோங்க. 1, 2, 4 இந்த 3 யூனிட் நீங்கள் நல்லா தரவு பண்ணாதான் அதுலேருந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணி வந்து சிம்பிளாக வந்து பாஸ் பண்ண முடியும். அது முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் கொஸ்டின், உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அது எதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துங்க. நான் 5 யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியோட சாப்டர். இப்போ அந்த ட்ரிக்னாமெட்ரியில் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இந்த புக் ஒர்க் கொஸ்டின். அதாவது என்னென்னா, a plus b equal to pi by 4. pi by 4 என்னென்னா a plus b equal to 45 டிகிரின்னு அர்த்தம். பையோட வேல்யூ 180 டிகிரி. இந்த பையோட வேல்யூ என்னென்னா பை பை 4னு கொடுத்துருக்காங்களே, பை பை 4 வந்து ரேடியனில் கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ 180 டிகிரி. 180 டிகிரியோட பை 4னு கொடுத்தீங்கன்னா 45ன்னு வரும். அப்போ a plus b வந்து 45 டிகிரி அப்படின்னு கேட்கலாம். இல்லை a plus b equal to pi by 4னு கேட்கலாம். அப்போ a plus b equal to 45 டிகிரியாக இருந்தால் இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. 1 plus tan a into 1 plus tan b equal to 2 அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ப்ரூஃப் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் and hence deduce the value of tan 22 by half degree. tan 22 டிகிரியுடைய மதிப்பை கண்டுபிடின்னு கேட்குறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கணும். சார், ட்ரிக்னாமெட்ரினாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் எப்படி சார் நான் படிக்கிறதுனா கவலைப்படாதீங்க. இப்போ நான் கொடுத்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். டிப்ளமோ மேக்ஸ் என் ஸ்கீம்ங்கிற பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் போய் செக் பண்ணுங்கள். அதில் வந்து ட்ரிக்னாமெட்ரிங்கிற சாப்டர் எடுங்க. அதில் இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கு உண்டான இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த சம்மெல்லாம் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ண அழகாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ இந்த ப்ராப்ளம்லாம் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வரி. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கிறத நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 4th யூனிட் கம்பல்சரி நல்லா தரவு பண்ணியிருக்கணும். அடுத்த செகண்ட் புக் ஒர்க். இந்த 2 புக் ஒர்க்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. a plus b equal to 45 டிகிரியாக இருந்ததுன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இதே மாதிரி தான் cot a minus 1 cot b minus 1 equal to 2ன்னு சொல்லி நம்ம வந்து என்ன ப்ரூஃப் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் cot 22 டிகிரி மதிப்பு, இங்கே tan 22 டிகிரி மதிப்பு கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து cot 22 டிகிரி மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த 2 புக் ஒர்க்குமே ரொம்ப முக்கியமான புக் ஒர்க். டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இது வந்து 2மே நல்லா படிச்சுக்குங்க. இந்த 2மே வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இது tan 22 டிகிரி மதிப்பு, இது cot 22 டிகிரி மதிப்பு. இது எதுவுமே வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எதுவுமே மாறாது. இது ஸ்டாண்டர்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு மெயின் வந்து காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் வந்து 4 ஃபார்முலா பக்கம் யூஸ் பண்ணுவோம். sin of a plus b, sin of a minus b, cos of a plus b, cos of a minus b. இதுக்கெல்லாம் வீடியோவில் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக ஞாபகிக்கிறது, மனப்பாடம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எப்படி ஞாபகிக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் அதில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி tan of a plus b, tan of a minus b, cot of a plus b, cot of a minus b. இந்த ஃபார்முலாவில் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. மொத்தம் ஒரு 8 ஃபார்முலா. இதை சால்வ் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 8 ஃபார்முலா தேவை. அந்த 8 ஃபார்முலாவையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஞாபகிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். சரிங்களா? அப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சம் வந்து பார்க்கலாம். இஃப் a and b are acute angles, அப்போ sin a-யோட மதிப்பு அவங்க கொடுத்துட்டாங்க, cos a-யோட மதிப்பு, cos b-னுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin of a plus b கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இப்போ sin of a plus b ஃபார்முலா நம்மளுக்கு என்ன? sin a cos b plus cos a sin b. எந்த ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணனாலும் நம்மளுக்கு மினிமம் 4 வேல்யூ வேணும். 2 வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, மீதி இருக்கிற 2 வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு தான் என்னென்னா, இந்த sin square theta plus cos square theta equal to 1. அதுலேருந்து sin square theta ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus cos square theta. இதுலேருந்து எழுதியிருப்போம் நம்ம. sin square theta plus cos square theta equal to 1. சும்மா ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறோமா. இப்போ இதுலேருந்து sin square theta வேணும்னு நம்ம என்ன எழுதலாம்? 1 minus cos square theta எழுதலாம். இதை வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம்.
இப்போ சைன் தீட்டாவே என்ன நம்ம என்ன தான் ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நான் தீட்டான்னு ஜென்ரலாக எழுதியிருக்கேன். இப்போ சைன் ஏனா சைன் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. சைன் பி வேணுன்னா சைன் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி. இதே மாதிரி தான் காசுக்கும் எழுதணும். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்ததுன்னா இங்கே வெறும் காஸ் தீட்டான்னு வந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு இதில் தெரிஞ்சாகணும். இது எல்லாமே கவலைப்படாதீங்க. இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். அந்த ஆல்ரெடி சால்வ் பண்ண வீடியோ எடுத்து பாருங்கள், ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக இதெல்லாம் வந்து கால்குலேட்டர் எப்படி சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலி எல்சிஎம் எடுத்து போடணும். நமக்கு வந்து கால்குலேட்டர் அலௌட் இருக்கிறதுனால அந்த கால்குலேட்டரையும் எப்படி ஆப்ரேட் பண்ணுறங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். அதை இது பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இந்த 2 புக் வரைக்கும் ஃபஸ்ட் நல்லா தரவு பண்ணிங்க. அதுக்கடுத்து இந்த இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஆன்சர் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வீடியோவும் வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்கிறேன். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோமா. இந்த ப்ராப்ளம் பாருங்கள், அவங்களே வந்து ப்ரூவ் தட்னு கொடுத்துட்டாங்க. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 171/221 சொல்லி ப்ரூவ் பண்ணி கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 புக் ஒர்க் படிக்கணும். அடுத்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்க்கணும். இந்த 2 புக் ஒர்க் மறந்துடாதீங்க, நல்லா தரவு பண்ணுங்கள். அதே மாதிரி இதையும் படிச்சுங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டமான கேள்வியில் கேட்கலான்னு எப்படின்னு சொல்லி இங்கே பின்னாடி கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. இந்த ப்ராப்ளத்தில் வந்து நோட் பண்ணிடுங்க. முன்னாடி பார்த்ததே தான். a minus b equal to 60 degrees கேட்பாங்க. இல்லைன்னா π/3. π/3ன்னா என்ன? பையோட வழி 180 டிகிரி. 180 டிவைட் பை 3 வந்து என்ன? 60 டிகிரி. ட்ரிக்னாமெட்ரியில் ரொம்ப கஷ்டமாக கேள்வி கேட்கணும்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.